ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஒவ்வொரு மூலிகையும் பல்வேறு நோய்களை குணப்படுத்தும். அந்த வகையில் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்று எந்த மூலிகையின் தனித்துவத்தை பற்றி எடுத்துரைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலைவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பனி வாகை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரு மரவகை தாவரம். இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பனிவாகை மரங்கள் ரொம்ப அழகான பச்சை நிறமான பூக்களை கொண்டு சுகந்த மனதோடு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாசம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பனிவாகை மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா தோள்களில் ஏற்படக்கூடிய கருமையான ஒரு நிறமாற்றம் அல்லது அதிர வேர்வை வெளியேறுவதனால தோள்களில் ஏற்படக்கூடிய வறட்சி, அதனால் ஏற்படக்கூடிய அரிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள். இந்த இரண்டு தொந்தரவுகளுக்குமே நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பனிவாகை தான். பொதுவாக கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பனிவாகையுடைய அந்த மரப்பட்டையை எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருவாங்க. ஒரு ராத்திரி முழுவதும் தண்ணியில் ஊற வைத்து அதன் பிறகு அதை எடுத்து நல்லா அரைக்கும் போது ஒரு மை போல் அது மாறிவிடும். பழுப்பு நிறத்திலோ அல்லது வெண்மை கலந்த பழுப்பு நிறத்திலோ அந்த மை போல் அது இருக்கும். அதோடு சில தடவை மஞ்சள் சேர்த்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போது ஆண் பெண் இருபாலருமே அதை ஃபுல்லாக உடம்பெல்லாம் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிப்பாங்க. இதை வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது வாரத்திற்கு 2 முறையோ தொடர்ந்து பூசி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த தோள்களில் இருக்கக்கூடிய அந்த வறட்டுத்தன்மை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வயல்களில் வேலை செய்துவிட்டு வரும்போது அல்லது நீண்ட தூரம் பிரயாணம் செய்துவிட்டு வரும்போது கூட சில நேரங்களில் தோலில் அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே வட்டம் வட்டமாக நீளமாக சிகப்பு கலரில் கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஒரு மணி நேரம் கழித்த பிறகு பார்த்திங்கன்னா அது மறைந்து போயிடும். அர்டிகேரியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு இது. இந்த அர்டிகேரியா ஏற்படும் போது கூட இந்த பனிவாகை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மரப்பட்டை இரவு முழுவதும் அதை தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு களிம்பு, அதை தேய்த்து குளித்தாலே அந்த பட்டப்பட்டையாக அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மறைந்து போகிறத பார்க்கலாம். பனிவாகை ஈரல் நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இன்றைக்கு நிறைய இடங்களில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஆனுவல் மெடிக்கல் செக்கப் அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா வைரஸ் ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வரது ஒரு குறிப்பு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம அதற்கு அதிகமான கவனம் செலுத்துவது கிடையாது. ஆனால் அந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை சரியாக கவனிக்கவில்லை என்றால் ஈரல் அழுகுகின்ற நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸாக மாறுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு எத்தனை பேர் ஃபேட்டி லிவர் பிரச்சனையை சீரியஸாக எடுத்து அதற்கான உணவு கட்டுப்பாடுகளையோ அல்லது உடற்பயிற்சிகளையோ செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈரல் சம்மந்தப்பட்ட நோய்களும் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைகளும் இன்றைக்கு நிறைய பெருகி வருவதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை ஏற்படும் போதே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பனிவாகையிலிருந்து எடுக்கக்கூடிய மரத்துடைய வேர்பட்டை ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 40 கிராம் அளவுக்கு இந்த மரப்பட்டையை அதில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை அரை லிட்டராக சுருங்க வைக்கணும். 1:8 அப்படிங்கிற பாகத்தில் சுருங்க வைத்து வடிகட்டி அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை காலை மதியம் இரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடணும். ஒரு 3 மாத காலம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு விட்டு திருப்பி போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பரிசோதனை எடுத்து பார்த்தோம்னா ஈரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் முழுமையாக மறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்திற்கு தேவையான அளவு தண்ணீரும் அருந்துவது கிடையாது. அதே போல் தினசரி மது அருந்துவதை ஒரு பழக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி மது அருந்துகின்ற பழக்கம் இருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக வேகமாக ஈரல் செயல் குறைபாடு ஏற்படும். அதே போல் நிறைய டீஹைட்ரேஷன் சொல்லுவோம், உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துடைய அளவு வேகமாக குறைய ஆரம்பிக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ
அல்லது பார்த்திங்கன்னா ஈரல் சம்மந்தப்பட்ட கோளாறோ அல்லது சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியரோ கூட ஒரு 3 மாத காலத்திலேயே ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட இந்த பனிவாகையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம், அதாவது 2 லிட்டர் தண்ணீருக்கு 40 கிராம் அளவுக்கு இட்டு 1/2 லிட்டராக குறைய வைத்து குடிக்கின்ற அந்த ஒரு கஷாயத்தை இந்த கோடை காலத்தில் ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக, எப்படி நம்ம தேநீர் அருந்துகிறோமோ அந்த மாதிரி ஒரு மூலிகை தேநீராக நினைத்து குடிக்க ஆரம்பித்தோமேயானால் நிறைய மது அருந்துவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதிகமாக வெயிலில் சுற்றிட்டு வர்றதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதே போல் நீர் அருந்த முடியாமல் இருக்கக்கூடிய பெண்கள், நிறைய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போகின்ற இடங்களில் சரியான கழிப்பிட வசதி இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க நீர் அருந்துகின்ற அளவை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நீர் அருந்துகின்ற அளவு குறைய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வேகமாக அவர்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா அந்த சிறுநீர் பையிலுடைய எலாஸ்டிசிட்டின்றது குறைய ஆரம்பிக்கும். பிளேடரோட எலாஸ்டிசிட்டி குறைய ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நேரம் சிறுநீர் கழிக்கும் போதும் முழுமையான அளவு சிறுநீர் உடலை விட்டு வெளியேறாது. அப்போ என்ன ஆகும்னா பிளேடர் சிறிது சிறிதாக அந்த இடத்தில் சிறுநீர் அதிகமாக தேங்குவதனால் சிறுநீரக செயல் குறைபாடு நோய் ஏற்படுகிறது. இதை தடுப்பதற்கு பார்த்திங்கன்னா அந்த பனிவாகைக்கு சக்தி உண்டு. அதனால தான் பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாடர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஆணுக்கு வந்தாலும் சரி பெண்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, குறிப்பாக சிறுநீர் பையன் நம்ம சொல்லக்கூடிய அந்த பிளாடர் ப்ராப்ளம் ஏற்படும் போது அந்த பனிவாகை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. இந்த பனிவாகை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய வேர், இந்த மரப்பட்டை, அதோடைய இலை, காய் மற்றும் பூ அல்லது விதை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் சம அளவு எடுத்து அதை நன்றாக நிழலில் உலர்த்தி காய வைத்து அதை எரித்து விட வேண்டும். எரித்த சாம்பலை என்ன பண்ணுவோம்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 100 கிராம் அளவுக்கு சாம்பல் நன்றாக கரைத்து பிறகு அந்த தண்ணீரை ஆவியாகின்ற விலகு அதை கொதிக்க வைக்க வேண்டும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த பானைக்கு அடியிலேயே வெண்மை நிறமான ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறத பார்ப்போம். பதங்கம் சொல்லுவாங்க. இந்த பனிவாகை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பதங்கம் ஒரு 50 to 500 மில்லிகிராம் வரை உடலுடைய எடை, நோயுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து நாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த பிளாடர் எலாஸ்டிசிட்டி குறையுங்கிற பிரச்சனை அது தடுக்கப்படுறது, குணமாக்கப்படுறதை பார்க்கலாம். மிக குறிப்பாக ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வேகமாக குறைந்து மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு ஆண்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கக்கூடிய, எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் முறையான உடற்பயிற்சிகளை செய்து கொள்ளும் ஆண்களுக்கு புற்றுநோய் ஏற்படுகின்ற வாய்ப்பு அப்படிங்கிறது 12% இருக்கிறது. அந்த 12%லையும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படுவது எந்த வகையான புற்றுநோயின்னு பார்த்தோன்னா இந்த ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட புற்றுநோயாகத்தான் இருக்குது. அந்த ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட புற்றுநோயை வராமல் தடுப்பதற்கு அந்த என்லார்ஜ்மெண்ட் ஆகும்போதே பார்த்திங்கன்னா பிஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான ஆன்டிஜன் அளவு உடலில் அதிகமாக இருக்கும். அது அதிகரிக்கின்ற விகிதத்தை பொறுத்து இந்த பனிவாகை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலை ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு அதன் பிறகு மருத்துவ பரிசோதனை நம்ம செய்து பார்த்து கொண்டோமேயானால் இந்த பிஎஸ்ஏ சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு அல்லது அல்ட்ராசவுண்ட் அப்டமன் சொல்லக்கூடிய அது சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு, இது இரண்டையும் செய்து பார்த்தோமேயானால் அந்த பிஎஸ்ஏ அளவு குறைந்து வருவதையும் ப்ராஸ்டேட் தொந்தரவினால் ஏற்படக்கூடிய உபாதைகள், உதாரணத்திற்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல், சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்த மாத்திரத்திலேயே சிறுநீர் உடனே கழித்து விட வேண்டும்ங்கிற ஒரு சூழல், பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு சிறுநீர் சொட்டி விடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வேகமாக குணமடைவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த பனிவாகையை பொறுத்தவரையிலும் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் சிறுநீர் பையுடைய எலாஸ்டிசிட்டி குறைந்து சிறுநீர் வேகமாக வெளியேறாமல் இருக்கக்கூடிய கோளாறுகளுக்கும், அதைவிட முக்கியமாக கோடை காலத்தில் ஏற்படுகின்ற தோல் வறட்சி சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் நன்மைகளும் தீமைகளும் உள்ளடங்கியவை. இதில் நன்மை எவை, தீமை எவை என்பதை பற்றி நமக்கு எடுத்துரைக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் 2016 சட்டமன்ற தேர்தலையொட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை
இந்த அறிக்கையினுடைய முக்கிய அம்சங்களை பற்றித்தான் கடந்த சில நாட்களாக நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசி வருகிறோம். அந்த வகையில் பல ஊடகங்கள் இன்றைக்கு சூப்பர் ஹீரோ என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் ஆவணமாக பார்க்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை, இது சமூகத்தின் வெவ்வேறு தரப்பு மக்களுக்கு அல்லது வெவ்வேறு தரப்பினருக்கு எத்தகைய நீண்டகால லட்சியங்களையும் உடனடி லட்சியங்களையும் கொண்டிருக்கிறது என்பதையும், மக்களுடைய தேவைகளை திறன்களை மேம்படுத்துவதற்காக அது எத்தகைய அரிய திட்டங்களையும் லட்சியங்களையும் வெளியிடுகிறது என்பதையும் பற்றி நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய துறை என்பது ஆரம்ப கல்வி, அதாவது பள்ளிக்கல்வி. இந்த பள்ளிக்கல்விக்காக அமையப்போகிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக என்ன சொல்கிறது என்பதையும் அவை சொல்வதற்கான காரணங்களையும் நாம் இப்போது பார்க்கலாம். ஏனென்று கேட்டால், ஒரு சமூகத்தினுடைய, ஒரு இளைய சமூகத்தினுடைய வேர்களாக அல்லது அதனுடைய அடித்தளமாக இருப்பது என்பது பள்ளிக்கல்விதான். பள்ளிக்கல்வி செம்மையாக அமைந்தால் மட்டும்தான் உயர்கல்வி செம்மையாக அமைய முடியும். அதை ஒட்டி நாட்டினுடைய எதிர்காலமும் செம்மையாக அமைய முடியும். அந்த வகையில் பள்ளிக்கல்வியை மிக ஆழமாக்குவது, வலுவாக்குவது என்பது ஒரு அடிப்படையான லட்சியமாக இந்த தேர்தல் அறிக்கை கொண்டிருக்கிறது. அப்படி பள்ளிக்கல்விக்காக இந்த தேர்தல் அறிக்கை என்ன திட்டங்களை முன்வைக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். முக்கியமாக சமச்சீர் கல்வி. இந்த சமச்சீர் கல்வியை எப்படி மேம்படுத்துவது, இன்னும் அதை எப்படி செம்மையாக செயல்பட செய்வது, இதை பள்ளிக்கல்வி சம்பந்தமான தன்னுடைய ஒரு முழக்கங்களில் ஒன்றாக திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், சென்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி, அதாவது 2006 2011 வரைக்குமான அந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட மிக அற்புதமான திட்டங்களில் முதன்மையானது என்று எதையாவது நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இந்த சமச்சீர் கல்வியைத்தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஒரு பள்ளிக்கல்வியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை, மாறுதலை, எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை அல்லது எல்லோரும் சமமாக போட்டி போடுகிற வாய்ப்பை உருவாக்கியது இந்த சமச்சீர் கல்வி. இன்னும் சொல்லப்போனால் அதற்கு பிறகு தொடர்ந்து தேர்ச்சி விகிதம், குறிப்பாக கிராமப்புற பள்ளி மாணவர்கள் அல்லது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்பது பெருமளவிற்கு அதிகரித்திருப்பதற்கு இந்த சமச்சீர் கல்வி தான் மிக முக்கியமான காரணமாக இருந்து வந்திருக்கிறது. இந்த சமச்சீர் கல்வியை ஒழித்து கட்டுவதற்காக இப்போதைய முதல்வர் ஜெயலலிதா என்னென்ன விஷயங்களை செய்தார் என்பதை நாடு மறந்திருக்காது. இந்த சமச்சீர் கல்வியை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்பதற்காக அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் பள்ளிக்கூடங்களை பூட்டி போட்டிருந்தார், பள்ளிக்கூடங்களை திறக்காமல் வைத்திருந்தார். கடைசியில் நீதிமன்றத்தால் குட்டுப்பட்ட பிறகு அவர் வேறு வழியின்றி அவர் சமச்சீர் கல்வியை அனுமதிக்க வேண்டியதாயிற்று. அதோடு மட்டுமல்ல, சமச்சீர் கல்வியினுடைய அந்த பாடத்திட்டங்களின் பல பக்கங்களில் ஸ்டிக்கர் ஒட்டித்தான் தன்னுடைய ஆட்சியை தொடங்கினார். திருவள்ளுவர் படத்தில், ஐயன் திருவள்ளுவருடைய புகைப்படத்தில் கூட அவர் ஸ்டிக்கர் ஒட்ட தவறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தன்னுடைய வழிமுறைகளின் மூலம் சமச்சீர் கல்வியை அவர் ஒழிப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்தார். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் சமச்சீர் கல்வியை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் முன்வைக்கப்படுகின்றன. அப்படி முன்வைக்கப்படுகிற போது 2 அம்சங்கள் அதில் முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய மைய கருதுகோளாக வைத்திருக்கிறது. ஒன்று, பாடத்திட்டத்தை இன்னும் மேம்படுத்துவது, இன்னும் செழுமைப்படுத்துவது. அப்படி செய்வதன் மூலமாக இன்னும் ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு உயர்ந்த ஒரு கல்வியை மாணவர்களுக்கு அளிப்பது. ஏனென்றால் இந்த பாடத்திட்டங்களை செழுமைப்படுத்துவது என்பது தொடர்ந்து நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப அவற்றுக்கான ஒரு உள்ளடக்கங்களை கொண்டு உருவாக்குவது தான் இந்த செழுமைப்படுத்துகிற விஷயம். அதோடு மட்டுமல்ல, திறன் வாய்ந்த ஆசிரியர்களை உருவாக்குவது, இது மிக மிக முக்கியம். ஏனென்றால் என்னதான் பாடத்திட்டம் சிறப்பாக அமைந்தாலும் கூட அது யார் சொல்லிக் கொடுக்கப் போகிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அதனால் ஆசிரியர்களுடைய திறனை, அவர்களுடைய கற்பித்தல் முறையை மேம்படுத்துவதற்காக அதற்கான ஒரு குழுவை, அதாவது சமச்சீர் கல்விக்குழு ஒன்றை அமைத்து அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பது என்பதை ஒரு முக்கியமான ஒரு பிரகடனமாக இந்த தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த தேர்தல் அறிக்கையில் பள்ளிக்கல்வி தொடர்பாக முன்வைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடக்கூடிய ஒரு பயிற்சி. இது உண்மையில் ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல, மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று கேட்டால், இந்த ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவது என்பது இன்றைக்கு பலருடைய தொழில் வாய்ப்புகளை, வெற்றி வாய்ப்புகளை இன்றைக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. இன்றைக்கு உலகமே ஒரு கிராமமாக மாறிவிட்ட ஒரு சூழலில் எல்லோருடன் உரையாட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில்
யார் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். முக்கியமாக தனியார் மயமாதல், பல பன்னாட்டு நிறுவனங்கள் பணிக்கு செல்லுதல், வெளிநாடுகளுக்கு செல்லுதல் போன்ற விஷயங்களில் இந்த ஆங்கிலம் பேசுவது என்பது முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய நாட்டில் மிக நன்றாக பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட, மிகச்சிறப்பான கல்வியை எய்தியவர்கள் கூட ஆங்கிலத்தில் சிறப்பாக உரையாட முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆங்கிலத்தில் அவர்கள் நன்றாக பேசுவதற்கான ஒரு பயிற்சிகளை பள்ளிகளிலேயே உருவாக்குவது, அதாவது நீங்கள் பிரிட்டிஷ் கவுன்சில் போன்ற ஒரு அமைப்புகளோடு இணைந்து அதற்கான சிறப்பு அவர்களோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை ஆரம்ப பள்ளிகளிலேயே துவங்குவது. இதன் மூலமாக கிராமப்புற மாணவர்கள், பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை நீங்கி எவரோடும், அதாவது பெருநகரங்களில் வாழக்கூடியவர்களோடும் அல்லது பிற நகரங்களில் பிற நாடுகளில் இருப்பவர்களோடும் சமமாக போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். அதே போல் மிக முக்கியமான ஒரு விஷயம், 25 லட்சம் கிராமப்புற மாணவர்களுக்கு அவர்களுடைய திறனை மேம்படுத்துகிற வகையில் கணினி பயிற்சி அளிப்பதற்கும் இந்த தேர்தல் அறிக்கையிலே ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த அப்ளிகேஷன் நாலேஜ் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படை கணினி பயிற்சி என்பது இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் தேவையாக மாறிவிட்டது, எந்த துறைக்கு போனாலும். அப்படிப்பட்ட நிலையில் அதை அவர்களுக்கு எப்படி ஒரு எழுத்தறிவு அடிப்படையான விஷயமோ அதே போல் இது போன்ற கணினி சார்ந்த துறைகளில் அடிப்படை திறன்களை உருவாக்குவது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கான ஒரு திட்டமும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மிக முக்கியமானது, சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு விழிப்புணர்வை மாணவர்களிடம் ஏற்படுத்துவதற்காக அது சார்ந்த பல திட்டங்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக அவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அதற்கான ஒரு சூழல், அதற்கான ஒரு கல்வி உருவாக்கப்படும் என்று இந்த தேர்தல் அறிக்கை குறிப்பிடுகிறது. இன்னும் அதோடு சேர்த்து நீங்கள் தமிழ் மொழியோடு ஆங்கிலத்தோடு மொழி சிறுபான்மையினர் விரும்பினால் அவர்களுடைய மொழி பயில்வதற்கான சில வழிமுறைகளும் அங்கே ஏற்படுத்தி தரப்படும் என்று சொல்லுகிற போது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தல் அறிக்கையாக, கல்வி கோட்பாடாக இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. இன்னும் அதே போல் சமஸ்கிருத திணிப்பை இந்த தேர்தல் அறிக்கை கடுமையாக எதிர்க்கிறது. இன்னொரு புறம் அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி அதற்கான அடிப்படை வசதிகளை பெருக்கி அதன் மூலம் அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதை இந்த தேர்தல் அறிக்கை மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக முன்வைக்கிறது. எல்லாவற்றையும் விட சத்துணவு திட்டத்தை மேம்படுத்துவது. கலைஞர் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகிற போது சத்துணவு திட்டத்தில் புதிதாக ஏதாவது ஒன்றை சேர்த்து அதை உண்மையான சத்துணவாக மேலும் மேலும் மாற்றுவதற்கு அவர் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இனி சத்துணவோடு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்ததும் சத்துணவோடு சேர்ந்து பாலும் வழங்கப்படும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை இந்த தேர்தல் அறிக்கை கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது முழுக்க இந்த தேர்தல் அறிக்கை என்பது பள்ளிக்கல்வியை வலிமைப்படுத்துவதற்கும் செழுமைப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்குமான மிக புரட்சிகரமான மிக ஒரு ஆழமான பார்வைகளை கொண்டிருக்கிறது. வருகிற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பெரும் வெற்றி பெற்று அதன் அடிப்படையில் இந்த கோரிக்கைகள் அனைத்தும், இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவருடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் மக்கள் தேமுதிக கட்சியின் அமைப்பாளர்களில் ஒருவரும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு SR பார்த்திபன் அவர்கள். அவர்களை வரவேற்று இப்பொழுது நம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம் சார். தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. ஆட்சி மாற்றம் என்ற அளவில் தான் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் சட்டமன்ற தேர்தல் எனும் பொழுது தமிழக தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? அந்த ஆட்சி மாற்றம் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது தான். என்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் 2011 ஒரு மாற்றத்தை உருவாக்கி உள்ளே வந்தாங்களோ, வந்த 3 மாதத்தில் இந்த ஆட்சியை தூக்கி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த ஆட்சியினுடைய ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்குது. மக்கள் சந்திக்க முடியாத அமைச்சர்கள் சந்திக்க முடியாத முதலமைச்சர் அதிகாரிகள் சந்திக்க முடியாத சூழல், இப்படி எல்லா துறைகளும் முடங்கி போயிருக்கிற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைந்திருக்கிறது.
நாங்கள் கூட வெளியே வந்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், தொண்டர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர் அனைத்து நிர்வாகிகளுமே ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொன்னால், ஜெயலலிதாவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை வலியுறுத்தி வந்தோம். அதுக்கு எதிர்மறையாக பல்வேறு சூழல்களில் மாறிப்போச்சு. இருந்தாலும் தேமுதிக தொண்டர்களும் மக்களும் திமுக பக்கம் உறுதியாக இருப்பதால் இந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. அதிகப்படியான தொகுதிகளில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கைப்பற்றும் என்பது உறுதி செய்யப்பட்டது. இன்றைக்கு நம்ம தமிழகத்தை பார்த்தால் யாருமே பார்க்க முடியாத முதலமைச்சராகத்தான் ஜெயலலிதா இருக்கிறார். வெறும் தேர்தலுக்கு வாக்கு கேட்பதற்காக மட்டும் வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இதை மக்கள் எப்படி பேசிக்கொள்கிறார்கள்? நீங்கள் களத்தில் சட்டமன்ற ஒரு உறுப்பினராக தமிழகம் முழுவதும் பயணம் செய்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? இப்போ என்னென்னா, இந்த அம்மாவுடைய பரப்புரை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் வெயிலில் நிற்க வச்சு, உச்சி வெயிலில் ஏற்கனவே உச்சி வெயிலில் மண்டை காஞ்சி போய்க்கிற மாதிரி தமிழ்நாட்டுடைய கிட்டத்தட்ட 5 கோடி மக்களும் இந்த வாக்காளர்களும் மண்டை காஞ்சி போய் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதில் அதிமுக தொண்டர்களை கூட்டிகிட்டு போய் வெயிலில் உட்கார வச்சு 2 மணி 3 மணிக்கு பரப்புரை பண்ணுறாங்க. அவருடைய என்ன சொல்லி வாக்களை கேட்பது, மக்கள் எதை சொன்னால் நம்புவாங்கங்கிறது தடுமாட்டம். அவங்களுடைய பேச்சிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தடுமாட்டங்கிறது. கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத ஒரு சூழல் ஒன்று. இவங்க அறிவிக்க 110 அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களும் செயல்பாட்டுக்கும் வரல, திட்டத்துக்கான நிதிகளும் ஒதுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு பொய்யான பரப்புரை செய்து வருவதால் மக்கள் அதை கிட்டத்தட்ட புறக்கணித்த மாதிரி தான். ஒரு எழுச்சியும் கிடையாது, ஆரவாரம் கிடையாது. சம்பிரதாயத்துக்கு தேர்தல் அதிமுக இந்த தேர்தலில் சம்பிரதாயத்தை நிற்பதால் அவர்களுக்கு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. முதல் கூட்டத்திலேயே அவங்களுக்கு தோல்வியுடைய பயம் விட்டது. இந்த தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டதுங்கிறது ஜெயலலிதாவுக்கு நன்றாக தெரியும். நம்ம இந்த உச்சி வெயில் பிரச்சாரம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, தொடர்ந்து இது விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. விமர்சனத்திற்கு உள்ளாவதற்கும் ஒரு காரணம் இருக்கு. விருத்தாச்சலம் கூட்டத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 17 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இதற்கெல்லாமும் கூட ஒரு விளக்கத்தை கூறக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அவர் ஜெயலலிதாவாகத்தான் இருக்கக்கூடும். அதற்கு பிறகும் அவர் அதே போல அந்த மதிய நேரத்தில் தான் பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார். இது போன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று நான் உங்களை கேட்பதை விட இதில் இருக்கக்கூடிய நியாயம் முதலமைச்சருக்கு தெரியாதா? இது குறித்த பொதுமக்களின் கருத்து என்னவா இருக்கு? இப்போ பொதுமக்கள் இந்த விஷயத்தை இந்த பரப்புரை, ஜெயலலிதாவுடைய பரப்புரை பார்த்தீங்கன்னா மற்ற மத்தியானத்தில் பண்ணதுக்கு ஒரு காரணம் அந்த அம்மாவுடைய உடல்நிலை ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கு அந்த அம்மா அந்த ஹெலிகாப்டரில் வந்துட்டு போய் ஹெலிகாப்டருடைய இரவு நேரத்தில் பயணம் பண்ண முடியாது. ஹெலிகாப்டர் பகலில் தான் பண்ண முடியும். அதெல்லாம் அந்த பகல் நேரத்தில் ஹெலிகாப்டர் பயணத்தை அங்கே இறங்கி லேண்டிங் ஆகி அந்த கூட்டத்தை ஒரு 3-4 மணிக்குள்ளே முடிச்சுக்கிட்டு உடனே திரும்ப சென்னைக்கு வந்துடுறாங்க. எங்கெங்கே தங்குறது கிடையாது. அது காரணம் அவருடைய உடல்நிலை. கடந்த ஒரு 4 ஆண்டுகளாகவே அவங்களுடைய இந்த அரசியல் ரீதியான பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு செயல் திட்டங்களும் செய்வதற்கு, அதிகாரி சந்தித்து பேசுவதற்கு அவருடைய உடல் ஒத்துழைக்கலை. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி கலைஞர் இந்த வயதுலேயும் ரோடு வழியே தான் போகிறார். வேனில் போய் பிரச்சாரம் பண்ண போகிறோன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு. இந்த அம்மா ஹெலிகாப்டர் தண்ணி ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இந்த மக்கள் சார்ந்த இந்த மக்களை சந்திக்கின்ற தலைவர்களில் எளிய தலைவராகவும் மக்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப உள்வாங்கி அந்த பிரச்சனைக்கு ஏற்ப ஒரு முடிவெடுக்கக்கூடியது இன்றைக்கி கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான். ஆகவே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இந்த அம்மாவை 2011 ஒரு சின்ன விஷயத்துக்காக 3 மணி நேரம் மின்வெட்டு சொன்ன முடியாது. திமுக அந்த 3 மணி நேரம் மின்வெட்டுக்கு ஒரு கோவப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அனைத்து துறைகளும் இன்றைக்கி முடங்கி போய் செயலிழந்து போய் நாம் ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டு போவோம் ஒரு எண்ணத்தை 3 மாதத்திலே உணர ஆரம்பித்தாங்க. அதனுடைய கோபம் மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்குது. இந்த பிரச்சாரம் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு காலையில் ஒரு 11:30 மணி 12 மணியில் கூட்டு வந்துடுறாங்க. ஆட்களை வயதானவர்கள், கிராமத்தில் வயதானவர்கள் எல்லாம் காசை கொடுத்து கூட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி வசதி, எந்த ஒரு அடிப்படை வசதி ஏதாவது இப்போ வர போகிறாங்க அந்த 1வது வர சொல்லி அவங்க உட்கார வச்சு இந்த வெயிலில் மயக்கம் போட்டு விழுந்தவர்கள் நீங்கள் 17 பேர் சொன்னீங்க, தப்பு. ஆயிரக்கணக்கான பேர் மயக்கம் போட்டு விழுந்து அவங்க தண்ணி தெளித்து அப்படி அப்புறப்படுத்திட்டாங்க. இதையும் தாண்டி உயிர் போகிற நிலையில் இருக்கிறது அந்த 17 பேர் தான் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேர் செத்து போனதை விட அதான் காரணம். தண்ணி இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் வெயிலில் இது ஒரு மிகப்பெரிய கொடுமை. இது போல் நிகழ்வு நடந்ததுக்கு ஒரு சின்ன அறிக்கை, ஒரு அனுதாபம் கூட கிடையாது. உண்மை அதுதான். அவங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இந்த தேர்தலில் நாங்களும் களத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஃபோக்கஸ் பண்ணதுக்காக தான் இந்த தேர்தலை அந்த அம்மா பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குள்ள கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்தை இவர்கள் பேசுவ விதம் எதுவும் மக்களை சென்றடைகளை. இந்த அம்மா பேசுவதெல்லாம் 100% பொய் என்ற நிலைக்கு இன்றைக்கி கிராமத்தில் சாதாரண ஆடு மாடு மேய்க்கிற விவசாயிகள் அவங்க கூட சொல்கிறாங்க. இந்த அம்மா இந்த 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட போது இந்த பரப்புரையும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது பொய்யான வாக்குறுதிகளை இந்த அம்மையார் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறார். அதுவும் குறிப்பாக விவசாயிகள் மிகப்பெரிய கோபத்தை ஜெயலலிதா இருக்கிறாங்க என்பது நாங்கள் இன்றைக்கி கிராமத்தில் அங்கே போய் வரோம் இல்லைங்களா,
அங்கெல்லாம் விவசாயிகள் சொல்லுவதெல்லாம் பார்த்து எத்தனை விவசாயிகள் வந்து தற்கொலை, நீங்கள் 1800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. என் தொகுதியோட 3 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே வர அதிகாரிகள் வந்து அவர் வந்து உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டில் வாங்கின கடனுக்காக செத்து போயிட்டாங்கண்ணா. ஆனால் அவங்க குடும்பத்தில் அந்த விவசாயம் செய்யப்பட்டு அந்த வாங்கிய கடனுக்காக கட்ட முடியாத சூழ்நிலை, மழையும் பெய்த்து போய்விட்டது, தண்ணியும் கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் நம்ம எப்படி வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுங்கிற நிலையில் மனம் உடைஞ்சு போய் செத்த விவசாயிகளுடைய அந்த தற்கொலை கூட இந்த அரசாங்கம் மூடி மறைப்பது தான் கவனமாக இருக்குது ஒழிய அதுக்கு ஒரு மாற்று தீர்வை சிந்தித்து அந்த விவசாயம் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசு கிடையாது. கண்டிப்பாக இந்த அரசு தோல்வி சந்திக்கும். விவசாயிகளை பொறுத்தவரை பாராமுகமாக இந்த அரசு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. பொதுவாகவே அனைத்து துறைகளும் இன்றைக்கு மிக மிக பின்தங்கி இருப்பதற்கு ஆட்சி என்று ஒன்று நடைபெறாதது தான் காரணம் என்று தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. இதை எதிர்க்கட்சிகள் மட்டும் வைக்கவில்லை, ஊடகங்களும் இதே விமர்சனத்தை தான் வைக்கிறது. மக்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில் ஏதாவது செய்து சரி கட்டி விடலாம் என்பது போன்ற ஒரு போக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் இருப்பதாக தெரிகிறது. அது எடுபடுமா அப்படின்னு சொல்லுங்க. அவங்க வாக்கு கேட்கும் முறை என்பது வெறும் புள்ளி விவரங்களாக சொல்லி வாக்கு கேட்கிறார்கள். அது மக்களிடம் எடுபடுமா அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் எப்படி பிரச்சாரம் செய்கிறீர்கள்? இப்போ மக்களை எப்படி அணுகுகிறீர்கள்? இப்போ நீங்கள் இந்த புள்ளி விவரம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் புள்ளி விவரம் சொல்கிறாங்க. அந்த புள்ளி விவரங்கள்னா பொய்யான விவரங்கள் தான். எந்த அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல, மக்களை போய் சென்றடையவில்லை. ஆனால் திரும்ப திரும்ப அந்த பொய்யை அவங்க சொன்னால் அந்த பொய் உண்மையாயிடுங்கிறத அவங்க நம்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி நாங்கள் உதாரணத்துக்கு எங்கள் கிராமத்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் நான் எல்லா கிராமத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டில் ஒவ்வொரு கிராமத்துக்கு 10 முறை 20 முறை நான் சென்றிருக்கிறேன். மக்களாக நான் பழக்கூடிய ஆள். அங்கே ஒரு இறப்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, திருமண நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த மக்களோடு இருந்து நான் பழகியவன். 5 ஆண்டுகளில் 5 ஆண்டு பழகியவன் சொல்கிறத அந்த குடும்பத்தில் ஒருவனாக இருக்கிறேன். அங்கே சொல்கிற அந்த மக்கள் என்ன, இந்த சாதாரண ஒரு ஓஏபின்னு சொல்கிற இந்த முதியோர் உதவித்தொகை வாங்க போனால் கூட 5000 ரூபா அந்த வயதானவர்கள்ட்ட கேட்குறாங்க. தாசில்தார்லேருந்து அதிமுகவுடைய ஏஜென்ட்கள் கேட்குறான். ஆனால் அப்படி அந்த கலைஞர் ஆட்சியில் வந்து இந்த கொடுக்கப்பட்ட இந்த முதியோர் உதவித்தொகைலாம் வந்து தங்கு தடை இல்லாமல் அந்த மக்களை போய் சென்றடைந்தது. அதனால் இந்த வயதானவர்கள் வீட்டில் வந்து முதியோர்கள் வந்து கைவிடுற நிலையில் இருந்தால் கூட இந்த 1000 ரூபாய்க்கோசரமாக தான் அவங்கள பராமரித்து பாதுகாப்பாக வச்சு ஒரு மரியாதை கொடுத்துருந்தாங்க அந்த 1000 ரூபா விதாங்க. ஆனால் எனது தொகுதியில் மட்டும் இந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 15000 பேர்த்தருடைய பெயரை நீக்கிட்டாங்க. இப்போ நான் கிராமத்துக்கு போனால் அவங்கள கண்ணீரோடு அந்த அழுகுற அந்த காட்சி ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்குது. சிந்திச்சு நினச்சே பார்க்க முடியல. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஆட்சி நம்ம புள்ளிவிவரத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒரு சாதாரண ரேஷன் கார்டு வந்து 2011 பதிவு செய்த கூட இந்த 5 ஆண்டுகள் இன்னைய ரேஷன் கார்டு கிடைக்கல. முதியோர் உதவித்தொகை இந்த 5 ஏற்கனவே கலைஞருடைய ஆட்சியில் வாங்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. பணம் இல்லை, நீக்கி ஏதோ ஒரு காரணம். உனக்கு அப்பா அம்மா, உனக்கு வந்து பசங்க இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, வாசல் இருக்கக்கூடாது, குடிசை வீட்டில் குடியிருக்கணும், நீ கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி இருக்கணும், அப்போ தான் பணம். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போடும்போது இந்த மாதிரி கண்டிஷனில் எத்தனை பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ வகையில் ஒரு உறவு முறைகள் இருக்கும். ஆகவே இப்போ நீக்கியதன் விளைவு ரேஷன் கார்டில் இருந்து ரேஷன் பொருள் இன்றைக்கி சொல்கிறாங்க கலைஞருடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடுகள் வந்து கார்டு வந்து 100 கார்டுக்குன்னா 90 கார்டுகளுக்கு தங்குதெல்லாம் கிடைக்கும். ஒரு 10 கார்டுக்கு முன்னே பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த ஆட்சியில் ரேஷன் பொருள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 to 65% வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 30 to 40% கார்டுகளுக்கு எந்த பொருளுமே இதுவரை வழங்கப்படாத அளவில் இன்றைக்கி ரேஷன் கார்டை நம்பி தான் தமிழ்நாட்டு ஏழை மக்கள் வாழ்கிறாங்க. அந்த அதையே கை வச்சிட்டாங்க. இப்போ இப்படி ரேஷன் கார்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதாக இருந்தாலும் சரி, முதியோர் உதவித்தொகை சரி, அரசாங்கம் இருக்கிறதா என்ற ஒரு நிலை முடங்கி போய் அரசு அதிகாரிகளிலிருந்து அரசு ஊழியர்களில் வந்து பல பேர் இந்த அரசுக்கு ஜால்ராடிக்கூடிய ஆட்கள்லாம் நியமனம் பண்ண விளைவு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நிர்வாகம் முடங்கியதன் விளைவாக பாமர மக்கள் அலைகழிக்கப்பட்டு இன்றைக்கி பல்வேறு துன்பங்களை தான் இந்த ஆட்சியை சந்தித்து கொண்டிருக்காங்க ஒழிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு ஆட்சியாக இல்லை. ஆனால் இது இந்த ஆட்சி எப்போ போகணுங்கிற ஒரு மனநிலை தான் இன்றைக்கி கிராமத்தில் மக்களுடைய எண்ணத்தில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. இது நம்ம வந்து நீங்கள் சொல்வதை விட நம்ம அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய மக்களே பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். என்னைக்கு ரேஷன் கடைக்கு போனாலும் பொருள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் தான் இருக்குது. எத்தனை முறை தான் நாங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற புலம்பலை வந்து நம்ம தமிழகம் முழுவதும் நம்ம பக்கத்து வீட்லேயே கேட்க முடியுது. ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் சொல்வதை விட மக்கள் புலம்பும் போது இது அரசாங்கத்தின் காதுகளுக்கு இந்நேரம் எட்டி இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு கேள்வி. அடுத்ததா இந்த ரேஷன் அட்டைகளை புதுப்பிக்கக்கூடிய பணி 5 ஆண்டுகளாக அவங்க அதை செய்யவே நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை இந்த சமயத்துல மக்கள் உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ரேஷன் அட்டைகள் வந்து கையில் எடுக்கக்கூடிய நிலையில கூட இல்லை. இந்த 5 ஆண்டு காலத்துல பிஞ்சு போயிடுச்சு முழுசா. இப்படி நிலைமை இருக்கும் பொழுது நீங்க
உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு முடிவு எடுத்துவிட்டு திமுக தலைமைதான் வந்து தமிழகத்திற்கு ஒரு நல்லாட்சியை தர முடியும் என்ற முடிவுடன் வந்திருக்கிறீர்கள். நீங்க திமுக தலைமையையும் அவர்களுடைய நிர்வாக திறனையும் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவுக்கு ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால், இந்தியாவுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக தான் கலைஞர் இருந்திருக்கார். அண்ணாவுக்கு பிறகு கலைஞருடைய நிர்வாக திறமையை இந்திய அரசியல் எந்த தலைவர்களும் குறை சொல்ல முடியாதா இருக்குது. இன்றைக்கி இந்த திமுகவுடைய நிர்வாகம் என்று சொல்கின்ற போது இந்த தேர்தலுடைய வாக்குறுதி பார்த்திங்கனாக்கா இப்போ கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த வாக்குறுதி தான் ஹீரோன்னு சொல்லலாம். இந்த தேர்தல் அறிக்கை வந்து ஒரு ஹீரோவாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. அதில் சொல்லப்பட்ட அந்த அம்சங்கள் ஒவ்வொன்றும், குறிப்பாக நான் இதை வந்து என்னுடைய தொகுதியில் இதை பெருசாக பேசக்கூடியது பார்த்திங்கனாக்கா, குறிப்பாக அந்த மாணவர்களுக்கு வந்து வாங்கி அந்த கல்வி கடனை ரத்து செய்யணும்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா ஒரு சாதாரண பாமர மக்கள், கூலி தொழிலாளி பிள்ளைகள், உழைக்கின்றவருக்கும் விவசாய பிள்ளைகள்லாம் அந்த கடனை வாங்கி படிக்கிறான். அவன் படித்து முடித்து வெளியே வரும்போது இந்த கடனை அடைப்பதற்கு அவன் இன்னும் 10 ஆண்டுகள் போராடணும். அதே அவனுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு, இந்த சமுதாயத்தை நம்ம ஒரு கடனோடு வெளியே போகிறோமேங்கிற ஒரு எண்ணம், அந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் ஒரு பதட்டம், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த உலகத்தை புரிந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு அவனுக்கு 5 ஆண்டுகள் ஆகும். இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு ஒரு கடனோடு வெளியே வரும்போது அவனுடைய மனல், ஒரு மாணவனுடைய மனல் எப்படின்னு பாருங்க. நாங்களாம் மாணவ பருவத்தில் இருக்கும்போது அந்த ஒரு 5000 10,000 பெருசாக நினைப்பாங்க. அதில் லட்சக்கணக்கான கடன் அவன் தலையில் இருக்கும்போது இந்த வாழ்க்கையே நமக்கு இல்லையா, வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சா ஒரு எண்ணம் வரும். ஆனால் அந்த நிலையை புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய அற்புதமான அந்த கடனை நாங்கள் அரசாங்கம் ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு குடிமகனையும் வாழ வைக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த அடிப்படையில் இந்த குடியை வாழ வைக்க வேண்டிய அடிகளில் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த ரத்துன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து விவசாயிகளுடைய அந்த கடன்கள் அத்தனையும் ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு. விவசாய கடன், பயிர் கடன் உள்ளிட்ட அந்த ரத்து சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்ததாக இன்றைக்கி சொன்னாங்க அந்த டாஸ்மாக் பிரச்சனை தமிழ்நாட்டில். இன்றைக்கி கிராமங்கள்லாம் போகிறோம், கிராமத்தில் போய் பெண்கள்லாம் இப்போ இந்த அம்மா சொன்னாங்க படிப்படியாக குறைப்பேன்னு சொன்னாங்க. 5 ஆண்டுகளை நீ இருந்தியே, படிப்படியாக ஒரு கடையாவது குறைச்சிக்கலாம்ல, திரும்ப வாய்ப்பு கொடுத்தா இதே கதை சொல்லுவேன். ஒரு கடையை மூட சொல்லி நடத்தின போராட்டத்தில் தானே சசி பெருமாள் உயிர் துறக்க வேண்டியதா? உங்களுக்கு வெளியே தெரிஞ்சு சசி பெருமாள் உயிர் மட்டும்தாங்க. இந்த கடையை திறந்து வைப்பதால் லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தினமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் வேலை நம்ம சசி பெருமாளுடைய தியாகம் வந்து மதிக்கக்கூடிய விஷயம், பெரிய தியாக உணர்வோடு செஞ்சார். ஆனால் இந்த அம்மையார்கள் படிப்படியாக குறைப்புன்னு சொன்னாங்க. ஆனால் கலைஞர் ஒரே அடி சொன்னார், டாஸ்மாக் கடையே இருக்காது, ஒயின் இந்த தயார் பண்ணுற இந்த மதுபான வகை தயார் பண்ணுற ஃபேக்ட்ரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டார். ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். தமிழ்நாட்டுடைய, குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்கிற பெண்களுடைய தாலி உறுதி செய்யப்பட்டிருக்குது. அவங்க வந்து சுமங்கலியாக வாழ்வதற்கு இந்த டாஸ்மாக் கடையை க்ளோஸ் பண்ண சொன்னது மிகப்பெரிய வரப்பிரசாதம். கிராமத்தில் ஒரு பெரிய அது ஒரு சந்தோஷம் பார்க்குறாங்க. அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு இந்த விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய, இதுவரையும் தமிழ்நாட்டில் இல்லாத வகையில் அந்த விவசாயத்துக்கு தனி பட்ஜெட், விவசாயிகளுடைய கனவு, பல ஆண்டுகள் கனவு இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கார். அந்த தனி பட்ஜெட் வரும்போது விவசாயியுடைய வாழ்வாதாரம் உயரும், அதில் மாற்றுக்கருத்தில். அடுத்து நான் எங்கள் மேட்டூர் தொகுதியில் நான் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மேட்டூர் டேம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் வந்து குடிப்பதற்கு நீர் ஆதாரமாக இருப்பது மேட்டூர் டேம். லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயிகளும் பாசன வசதி பெறுவதற்கு காவிரி தண்ணீர் முழுமையாக பயன்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் நமக்கு நாமே சுற்றுப்பயணம் வரும்போது மேட்டூர் பகுதி வந்தார். அங்குள்ள மேட்டூரில் விவசாயிகள், பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கை என்னென்னு சொன்னாங்க, இந்த மாதிரி டேமுக்கு பக்கத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம், கிட்டத்தட்ட மேட்டூரில் வந்து 75,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்குது, ஒரே ஒரு சொட்டு காவிரி தண்ணீர் கூட எங்களுடைய விவசாயத்திற்கு பயன்படலை. எங்களுடைய வேர்வை ரத்தத்தால் உருவாக்கப்பட்டு 38,000 ஏக்கர் விவசாய நிலத்தை இந்த டேம் கட்டுவதற்காக நாங்கள் தானமாக கொடுத்தோம், எங்கள் முன்னோர்கள் கொடுத்தாங்க. எங்களுடைய 148 பேர் உயிர் தியாகம் செய்யப்பட்டு கட்டப்பட்ட அந்த அணை, இந்த அணையில் காவேரியிலேருந்து வெளியேறுகிற தண்ணி கடல் அதை நோக்கி அப்படியே டெல்டா பாசனத்துக்கு பயன்படுத்துறது போக மீதி போய் கடலில் கலக்குது. சர்ப்ளஸ் வாட்டர்னு சொன்ன உபரி நீர் வந்து கடலில் கலக்குது. எங்களுக்கே ஒரு திட்டத்தை நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை தாய் உள்ளத்தோடு ஏற்கப்பட்டு இன்றைக்கி தலைவரத்தில் மனு கொடுத்தார்கள். அந்த சேலம் மாவட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நீரேற்று பாசன திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தப்படும், இந்த ஆண்டில் அமல்படுத்தப்படும் ஒரு தேர்தல் வாக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கை பற்றி சொன்னீங்கல்ல, இதில் இன்னொன்றையும் நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் இதை நமக்கு நாமே பயணம் மேற்கொண்டு 234 தொகுதிகளுக்கும் வந்து பயணித்தார். அங்கங்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை மனுக்களின் அடிப்படையில் அவர்களின் தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டுதான் மாவட்ட வாரியாகவும் அதற்கென ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்களே அதை பற்றி குறிப்பிட்டுட்டீங்க. பொதுவாக தேர்தல் அறிக்கையை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லுங்க. அவங்க பகுதிக்கான தேவைகள் அதில் வந்து நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கை அதான் நம்ம சொல்ல வந்தேன் நான். அதாவது இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டதை பாருங்க, சேலம் மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை. கையில் தண்ணி இருக்குது, ஆனால் அந்த மாவட்டத்துக்கு பயன்படலை.
அப்போ அதுக்காக ஒரு லிஃப்ட் இரிகேஷனுங்கிற ஒரு நீரேற்று திட்டம் கண்டிப்பாக தேவை. அந்த திட்டத்தை நான் அமல்படுத்தணும்னு சொல்லிட்டாரு. அதுக்காக பாசனத்திற்காக தனி அமைச்சகம், விவசாயத்துக்காக தனி பட்ஜெட்டு, இப்படி இந்த விவசாயம் சார்ந்து தண்ணி சார்ந்த விஷயங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட இனி கடலில் கலக்க விடமாட்டேன் என்ற உறுதி எடுத்ததை மிகப்பெரிய வெற்றி திமுகவுக்கு. ஒரு சொட்டு தண்ணி விட இப்போ வந்து இந்த திட்டங்கள் சரியாக இல்லை. அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல ஏரிகள் வந்து மூடப்பட்டிருக்கிறது. ஏரிக்கு போகிற பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சியில். இதுக்கு தூர் வாரப்படல, எங்கேயுமே தூர் வாரப்படல. அதுக்கு முன்னே திமுக ஆட்சியில் பார்த்து அடிக்கடி தூர் வாருவாங்க. தூர் வாரி அந்த தண்ணிகளை வந்து சரியான பாதையில் கொண்டு போய் அந்த ஏரியில் தேக்கி வைக்கிற நிலைகள்லாம் இருந்தது. இன்றைக்கு அந்த நீர் ஆதாரங்களை வந்து அடியோடு முடிச்சுக்கிட்டாங்க அதிமுக ஆட்சியில். இந்த தண்ணி அத்தனையும் போய் கடலில் தான் வீணாக கலக்கத ஒழிய அதை தடுக்கின்ற திட்டங்கள் கிடையாது. இப்போ எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நீரேற்று திட்டம் வருவதால் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணி கொண்டு செல்லப்படும். அந்த ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு செல்லப்படுவதால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதால் விவசாயம் செழிக்கும். எங்கள் மக்கள் அங்கே விவசாயத்தை நிலத்தையே நம்பி வாழ்கிற மக்களுக்கு இன்றைக்கி வானத்தை பார்த்த பூமியாக இருக்குது. எங்களால் விவசாயம் செய்ய முடியல. இந்த தண்ணி வருவதால் என்ன பண்ணுவோம், பணப்பயிர்னு சொல்லுற எல்லா பயிரும் பண்ணுவோம். நல்ல சந்தை மார்க்கெட்டை நாங்கள் அந்தந்த விவசாயியுடைய பெண்கள் கொண்டு போய் ஒரு நாளைக்கு 2000-3000 பார்த்துருவாங்க, காசு பார்த்துருவாங்க. அந்த நிலையை உறுதி செய்திருக்கிறார். இதற்காகவே நாங்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் எங்கள் தொகுதி மக்கள் பேசுவது, இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். மேட்டூர் தொகுதி மட்டும் இல்லை, சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகளும் இந்த நீருடைய பிரச்சனையை எல்லா ஏரிகளுக்கும் கொண்டு செல்கின்ற சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறார். இது வரப்பிரசாதம் தான் சொல்லுவாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க பரப்புரையில் பேசும்போது, எதிர்க்கட்சி தொகுதி ஆளும் கட்சி தொகுதி என்று நான் பார்ப்பதில்லை, அனைவரும் என் மக்கள், அனைத்து தொகுதிகளும் என் தொகுதி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த நீரேற்று நிலையம்லாம் அவங்க நினைத்திருந்தால் அமைத்திருக்கலாம், ஆனால் திட்டமிட்டே அமைக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கோரிக்கைகள் எல்லாம் வந்து அதிமுக தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டதா? அதை நீங்க சட்டமன்றத்தில் பேசுனீங்களா? சட்டமன்றத்தில் 2014 சட்டமன்றத்தில் மேட்டூர் அணை வந்து வெள்ளக்காரர்களால் கட்டப்பட்ட அணை கிட்டத்தட்ட 78-75 ஆண்டுகள் நிறைவு பெற போகிறது. இதுவரை அந்த அணையில் பண்டல் மணல் தேங்கி நின்று அதிகாரிகள் சொல்கிறாங்க, நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, 15 அடி உயரத்திற்கு வண்டல் மண் படிந்திருக்கிறது. அந்த 15 அடி மண்ணுகளை அப்புறப்படுத்தினால், தூர்வாரினால் கூடுதலாக 15லேருந்து 20 TMs தண்ணி தேக்கி வைக்க முடியும். இப்போ மேட்டூருடைய கொள்ளளவு 120 அடி வந்து அந்த நிலை எட்டினாலும் கூட உண்மையான நிலை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 100 TMs தான் சேர்த்து வைக்கிறது. 94 TMs இருக்குது. 120 அடிங்கும் போது அதில் வந்து உங்களுக்கு 15 மைனஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ இந்த மண்ணை அப்புறப்படுத்தணும். நான் சட்டமன்றத்தில் நான் தான் பேசினேன். அப்போ பேசும்போது அம்மையார் சொன்னாங்க, மேட்டூர் எம்எல்ஏ பார்த்திபன் எங்களுக்கு பாலாபாடம் நடத்துறியான்னு கேட்டாங்க. ஒரு கிண்டலும் கேள்வியுமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப தூர்வாரப்படும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு 2 மாதம் கழிச்சு மேட்டூர் அணை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் 5 அணைகள் தூர்வாரப்படும் சொன்னாங்க. தூர்வாரப்படும் என்று அறிவித்தார்கள். அதற்காக 7 கோடி நிதி ஒதுக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கான முதல் கட்ட வேலைகள் கூட இதுவரை மேட்டூர் டேமில் செய்ய வழக்கமான அறிவிப்பு தான். ஆமாம், வழக்கமான அறிவிப்பு தான். அங்கே எதுவுமே செய்யலை. அடுத்ததாக இந்த நீரேற்று திட்டத்தை போய் சொன்னாங்க, கவனத்துக்கு போகலையா, அரசை சொல்லியான்னு சொன்னீங்க. சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். அந்த நீரேற்று சொன்னீங்க, இந்த நீரேற்று திட்டத்தை பற்றி நீங்கள் அவர் கவனத்துக்கு கொண்டு போகலையா, அரசு கவனத்துக்கு செய்யலை. அரசு என்று ஒன்று இருந்தால்தான் தான் இதை காது கொடுத்து கேட்குறது. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேட்குற எதையும் காது கொடுத்து கேட்குற மனநிலையில் அமைச்சர்களோ முதலமைச்சரோ கிடையாது. இருந்தாலும் எங்களுடைய ஜனநாயக கடமையை என்ற தொகுதி மக்களுடைய குரலாக நாங்கள் சட்டமன்றத்தில் ஒலிக்கின்ற போது, நாங்கள் சொன்ன கவர்னருடைய உரைக்கு நன்றி தீர்மானத்தில் கூட நான் பேசுகின்ற போது, அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து சொத்து குவிப்பாளர்களை சிறைக்கு சென்று பெயிலில் வீட்டில் சிறைக்கு சென்று பெயில் இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஆக்டிங் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். அந்த துறைக்கு அவர் தான் அமைச்சரும் கூட. அப்போ நான் சொன்னேன், இந்த நீரேற்று திட்டத்தினுடைய ஹிஸ்ட்ரியை சொன்னேன். என்ன சொன்னாக்கா, உங்களுக்கு YS ராஜரெட்டி அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஆந்திராவில் 9 நீரேற்று திட்டங்களை 85,000 கோடிக்கு நிறைவேற்றிருக்காரு. அதன் மூலமாக 35 லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்திற்கு பாசன வசதி தண்ணியை உறுதி பண்ணியிருக்கார் நீரேற்று திட்டம். அதே போல் நம்முடைய குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் 6 நீரேற்று திட்டங்களை உருவாக்கி ஒரு சொட்டு தண்ணி கூட கடலில் விழாமல் பாலைவனத்தை ஒட்டியிருக்கிற சௌராஷ்டிரா மாவட்டங்களில் வாழ்கிற மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணியும் விவசாயத்துக்கும் கொடுத்துருக்காரு. ஆசியாவிலே பெரிய நீரேற்று திட்டம்னு சொல்கிறாங்க அதற்கு நம்ம குஜராத்தில் பண்ணது. அதேமாதிரி ஒடிசாவிலையும் பிஜு பட்நாயக் வந்து அங்கே அவரும் பண்ணியிருக்காரு. இப்போ கூட நம்முடைய கர்நாடகாவில் மைசூர் போன்ற பகுதிகளில் நல்ல நீர்பிடி பகுதியில் நிறைய தண்ணிகளில் வந்து அங்கே பஞ்சமே கிடையாது, விவசாய தண்ணிகள். அப்படி இருந்தும் கூட ஒரு மலை 3500 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு மலை பிரதேசங்களில் கீழேருந்து லிஃப்ட் இரிகேஷன் மூலமாக தண்ணியை கொண்டு போய் 40,000 ஏக்கர் விவசாய பாசனத்துக்கு இந்த ஆண்டு உருவாக்கியிருக்கிறாங்க. இப்படி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் தண்ணீரை வந்து மழை தண்ணீரோ ஆற்றில் வர தண்ணிகளை கடலில் கலக்காத வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு அந்த தண்ணி விவசாயத்துக்கு சேமிச்சுக்கோ, இதுபோல் திட்டங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நான் அந்த அரசுடைய கவனத்துக்கு சட்டமன்றத்தில் தெளிவாக பேசினேன். இப்படி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு எடுத்துக்கிறாங்க. 2005 2016 வரை இந்த அரசு அதிகாரிகள் கொடுக்குற புள்ளி விவரங்கள் ஒரு 525 TMs தண்ணி கடலில் போய் கலந்துருக்குது. இப்போ நம்ம ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை.
நாம் இந்த நீரேற்று திட்டங்கள் ஒன்று கூட தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வருவாய் கிராமங்கள் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் 38,000 ஏரிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான ஏரி குளம் குட்டைகள்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் இந்த தண்ணியை கொண்டு போய் கடலில் கலக்கிற அந்த சர்ப்ளஸ் வாட்டரை வந்து திருப்பி போட்டோம்னாக்கா எல்லா ஏரியும் நம்ம வரும், விவசாயம் நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு சிறப்பு திட்டத்தை இந்த அரசாங்கம் உருவாக்க வேண்டும். இவங்க செம்பரம்பாக்கம் ஏரியா மட்டும் தான் திறந்து விட்டாங்க, வேற எந்த ஏரியா பற்றியும் கவலைப்படலைன்னு நினைக்கிறேன். செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து கூட லட்சக்கணக்கான மக்களை வந்து உயிர் இழப்பதற்கு காரணமாக தான் திறந்து விட்டாங்க. எந்த அளவுக்கு பொதுப்பணித்துறை வந்து அலட்சியமாக இருந்திருக்கிறது என்பதற்கு தான் நம்ம அது ஒரு காரணம் உண்மைதாங்க. இது போல எந்த ஒரு நீரேற்று திட்டம் தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு எதுவுமே கிடையாது. இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தோல்வியை இந்த தண்ணி பிரச்சனையில் எல்லா துறையிலும் தோல்வி தான். பட் இதில் வந்து ரொம்ப அலட்சிய போக்கு. இந்த மேட்டூர் அணை பராமரிப்பில் கூட அலட்சியம் காட்டுறாங்க. அந்த மேட்டூர் அணை ஒரு காலத்தில் வந்து இதே நீங்கள் போய் கர்நாடகா பக்கம் பாருங்கள், மைசூர் டேம் பாருங்கள், மற்ற எல்லா டேமும் பாருங்கள், இன்னும் அழகாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி மேட்டூர் டேம் ஒரு துர்நாற்றம் வீசுகின்ற வேளையில் ஒரு பராமரிப்பு இல்லாமல் அங்குள்ள பார்க் ஆகட்டும், டேம் ஆகட்டும், அவ்வளோ எவ்வளோ அசுத்தம் இருக்கும் அவ்வளோ அசுத்தப்படுத்தி வச்சுக்க. அதை வந்து சுத்தப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தவறிவிட்டது. இந்த மீண்டும் நமக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் மேட்டூர் டேமை புதுப்பொழிவு செய்து இன்றைக்கி அந்த டேமுடைய தண்ணியை தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல எல்லா ஏற்கனவும், குறிப்பாக எங்கள் சேலம் மாவட்ட மக்கள் பாவப்பட்ட மக்களாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியில். இதுக்கு நம்முடைய தளபதியாளர்கள் அந்த அறிவிப்பு அவர் தேர்தல் அறிக்கையில் கொண்டு சேர்த்தனது, கொண்டு அந்த நமக்கு நாமே பயணத்தில் வந்து சேர்த்தனது. இன்றைக்கி அந்த மாவட்ட மக்கள் விவசாயிகள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இந்த தேர்தல் வருகின்ற போது அதுக்கு ரிசல்ட்டை கண்டிப்பாக பார்ப்பீங்க. சரி, அதாவது விவசாயிகளை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக மேட்டூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சட்டமன்றத்தில் நான் பேச முயன்ற போது கூட அதற்கான வாய்ப்பும் அளிக்கப்படவில்லை. அப்படியே அது பேசப்பட்டாலும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னீங்க. இந்த கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லுங்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எந்த அளவுக்கு அங்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொல்லுங்க. சட்டமன்றத்தை எப்படி நடந்ததுன்னு சொன்னோம்னா, ஜெயா டிவியில் வந்து அவங்க பேசுறதை மட்டும்தான் காட்டுறாங்க. அவங்களுடைய அநாகரிகமான செயல் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்து அதை மாதிரி பேச முடியாது. என்னென்னா, ஒரு தெருவில் கண்ணாப்பன்னு பேசிக்குவாங்க. பார்த்தீங்கன்னா காது கொடுத்து சிலர் காதை பொத்திட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சூழல். அங்கே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் மிக மிக தரைக்குறைவாக அங்கே எத்தனையோ ஜாம்புவான்கள் அரசியலில் வந்து பெரும் தலைவர்கள் உட்கார்ந்து இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை விவாதம் செய்யப்பட்ட அந்த மன்றத்தில் இன்றைக்கி வந்து ஒரு பேட்ட பிஸ்தாக்கள் போல் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுகிற இரட்டை அர்த்தங்களை பேசுவதும் கேவலமான விஷயங்களை விவாதம் பண்ணுவதும் இதெல்லாம் நாங்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்டாக்கா உடனே இந்த சபாநாயகரை வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் இப்போ காவலர்களை வைத்து அப்புறப்படுத்துவதும் வெளியே தூக்கி போடுறதும் இன்னும் உள்ளே நடந்தது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு அந்த 5 ஆண்டுகள் தெரிவிக்கலை. இப்போ கூட தேர்தல் அறிக்கையில் நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகள் உள்ளபடி தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துங்க. ஒவ்வொரு சட்டமன்றத்தினுடைய செயல்பாடு அங்கே எப்படி இருக்கப்போன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற அமைச்சர்கள் கூட ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. எல்லாமே அவங்களுக்கு மார்க் பண்ணோம்னா அவங்களுடைய செயல்பாட்டுக்கு செயல்படம் போடணும். இதை தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் கண்டிப்பாக பார்க்க போகிறார்கள். அதிமுக ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு செயல்படாமல் எந்த அளவுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை என்ற மனநிலையோடு இத்தனை நாட்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதே சமயத்தில் இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தில் பலமுனை போட்டி உருவாக்கி இருக்கிறது. இந்த பலமுனை போட்டியை குறித்து மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க. மூன்றாவது அணியை பற்றியும் சொல்லுங்க. அதாவதுங்க, எங்களுடைய ஒரு 10 நாளாக எல்லா தொலைக்காட்சிகளும் எங்களுடைய பேட்டி மரியாதைக்குரிய சந்திரகுமார் அவர்கள், சேகர், நாங்கள் மற்றும் 10 மாவட்டங்கள்லாம் பேசணும். என்ன இப்போ மக்கள் என்ன பேசுகிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிமுகவுடைய ஆட்சி அப்புறப்படுத்தணும், இதில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும்னு சொன்னால் திமுக தான் ஆட்சிக்கு வரணும். இது பொதுமக்களுடைய மனநிலை. இன்றைக்கி அது பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் வந்து ஆண்ட கட்சி, இன்றைக்கி நல்லா செய்ய போகிற கட்சி, பல திட்டங்களை புரட்சிகரமான பல திட்டங்களை இந்த நாட்டு மக்களை அறிமுகம் செய்த கட்சி திமுக. ஆனால் இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் சொன்னும் பொதுமக்கள் உறுதியாக இருக்கிறாங்க. இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஜெயலலிதா அவர்கள் பொதுமக்களுடைய வாக்கு வங்கியை எப்படியா சிதைக்க வேண்டும், அதை சிதறடிக்கணும். அதற்கு வந்து ஒரு பெரிய அசைன்மெண்ட்டு இந்த திமுக துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்ற அண்ணன் வைகோ அவர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அவர் கச்சிதமாக 6 மாதம், இன்றைக்கி நேற்று எடுத்த முடிவு கிடையாது, 6 மாதமாக ஜெயலலிதாவுடைய கைப்பாவையாக அண்ணன் வைகோ செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சியால் மக்கள் நல கூட்டணி இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி அதில் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி எப்படியா தேமுதிக வந்து எந்த சூழ்நிலையும் திமுகவோடு சென்று விடக்கூடாது. அப்படி சென்று விட்டால் அங்கே வந்து மீண்டும் திமுக ஆட்சி உறுதி செய்யப்பட்டுவிடும். ஆகவே எப்படியா தடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் அது மிகப்பெரிய ஒரு பேரம் பேசப்பட்டு கடைசி நேரத்தில் எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்களும் தொண்டர்களும் உறுதியான ஒரு முடிவெடுத்து இந்த கூட்டணியை அறிவிக்கின்ற சூழலை ஒரே நைட்டில் அந்த திட்டத்தினுடைய அசைன்மெண்ட் கரெக்டாக கொண்டு 23ஆம் தேதி அவசரமாக கட்சியுடைய அலுவலகத்துக்கு வந்து வருகை தந்து
இந்த கூட்டணியை சிதைத்து 4 லைனில் எழுதி இன்னிலேருந்து கேப்டன் விஜயகாந்த் கூட்டணியின் ஒரு இயக்கத்தை சிஎம்மாக அறிவித்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இதை தாங்கிக் கொள்ள முடியாத தமிழ்நாட்டில் எத்தனை தொண்டர்கள் கதறி எழுந்தார்கள், எத்தனை சட்டமன்றங்கள் கண்ணீரும் கம்பளமாக இந்த கட்சியை சிதைத்து விட்டாரை, வைகோ அழித்து விட்டார், நம்முடைய எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கி விட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள், நூற்றுக்கணக்கான ஒன்றிய நகர நிர்வாகிகள்லாம் கடிதம் மூலமாக தலைவருக்கு வலியுறுத்தியும் கூட அவர் யாரோ ஒருத்தர் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு, கட்சியும் போயிடுச்சு, அவரும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு போயிட்டார். அவரால் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த கூட்டணியை எப்படியாவது வச்சு வெற்றி பெற்றுட்டோம் என்ற இந்த அசைன்மெண்ட்டில் எப்படியோ சக்ஸஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறார் வைகோ அவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த 3வது அணி நீ சொல்லக்கூடிய அந்த அணி 3வது இடத்துல தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பொதுமக்களால் நிராகரிக்கப்பட்ட 3வது அணி, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 100% பொதுமக்களால் இன்றைக்கி அங்கீகரிக்கப்படக்கூடிய இயக்கம் திமுக ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஆட்சி அப்புறப்படுத்தணும். தேமுதிக தொண்டர்களுடைய மனநிலையும் கூட அதிமுகவில் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக எங்களுடைய இயக்க தோழர்கள் அடக்குமுறைகளுக்கு எத்தனை பேர்த்து வழக்கு, என் மீது கூட 11 வழக்குகள் இருக்குது. எல்லாம் மக்கள் சார்ந்த வழக்குகள் தான் எல்லாமே. சாலை மறியல் பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கு, அதிகாரிகிட்ட போய் நாங்கள் எதாவது மனு கொடுத்து செய்யலைன்னு சொல்லி அங்கே உட்காந்து கொஞ்சம் கோபமாக பேசினா அது அதிகாரி மிரட்டியதாக ஒரு வழக்கு. இப்படியெல்லாம் பொய் வழக்குகள்லாம் போட்டு ஒரு 11 வழக்குகளை பேசுகிறேன். மேடையில் பேசுனோம்னாக்க தமிழக முதல்வர் மீது அவதூறு வழக்குன்னு சொல்லி என் மீது ஜெயலலிதா அவர்கள் 3 வழக்கு போட்டுக்கிறாங்க. இப்படி அவதூறு வழக்குகளை தொடர்ந்து போட்டு பயமுறுத்துவதற்காக அந்த அரசு இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவார்களே, மக்களுடைய நன்மைக்காக இந்த அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தவில்லை. அரசியல் அதிகாரத்தை முழுமையாக மக்களுக்கு பயன்படுத்தாமல் தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தின விளைவாக இன்றைக்கி மக்கள் அந்த கூட்டணியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதான் உண்மை. 100% திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இவங்க எத்தனை அணி தனித்தனியாக ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட இந்த பி டீம், எத்தனை அணிகள் பி சி ஏன்னு வரிசையாக வந்தாலும் கூட மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அணி தான் பார்க்க. அப்படி தான் அந்த பார்வை மக்களுடைய மனசில் இது ஜெயலலிதா உருவாக்கப்பட்ட அணி. வைகோன்னு சொன்னாவே நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மேட்டூரில் கீழே ஒரு 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு போகிறேன், அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கிறேன் நான். அப்போ போகும்போது அவன் சொல்கிறான், நாங்கள் பேசின விஷயம், நான் நம்ம ஒரு டிவியில் விவாதத்தில் பேசினேன். வைகோ மெட்ராஸில் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறான், ஒரு மாணவன் சொன்னான், இந்த மாதிரி 1500 கோடி ரூபா போதுன்னா 1500 crores போயிட்டு இது பாருங்கிறான். யாரோ வைகோ வண்டியை பார்த்து வைகோ போகிறார் காரில். அப்போ சொன்ன அந்த செய்தியை சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த கூட்டணி 1500 கோடி ரூபா கூட்டணி தான் சொல்கிறாங்க. கிராமங்களில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஆகவே பணத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த அணி அந்த லெவல்லே தான் நிற்கும். அது மக்களால் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் தான் ஏற்றுக்கொள்ள. இன்றைக்கு தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்தெந்த நோக்கத்துடன் இருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக அலட்சியமாக இருக்கிறது, 3வது அணியின் நோக்கம் என்ன என்று அவர்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் மக்களுக்கு நல்லாட்சியை தருவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் காத்திருக்கிறது, மக்களும் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நாள்தோறும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் பல அரிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று என்ன தகவலை அவர் நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். பிரிட்டிஷ் இந்தியாவிற்குள் நுழைந்த காலங்களில் வணிகத்திற்காகத்தான் அவர்கள் வந்ததாக சொல்லி கொண்டு வந்த அந்த நேரத்தில் இந்திய அரசியலில் என்னவெல்லாம் நடந்தன என்பதை பிரிட்டிஷ் காலத்தின் ஆரம்பகால ஆவணங்கள் என்று ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னை அசோக் நகரில் இருக்கிற சந்தியா புத்தகம் அந்த நல்ல மொழிபெயர்ப்பு நூலை தமிழில் கொண்டு வந்திருக்கிறது. டால் பாய்ஸ் வீலர் என்கிறவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தை ஜெயராமன் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஏராளமான ஆவணங்கள், பல்வேறு செய்திகள், இன்று வரையில் நாம் அறியாமல் இருக்கிற அறிந்து கொள்ளப்பட வேண்டிய செய்திகளெல்லாம் அந்த நூலில் அடங்கியிருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் சூரத்தில், குஜராத்தில் எப்படி வெள்ளையர்கள் கால் வைத்தார்கள், மதராஸில் ஆங்கிலேயர்கள் எப்போது வந்தார்கள், எப்படி அவர்களுடைய வணிகத்தை விரிவு செய்தார்கள் என்று ஒவ்வொரு பகுதியிலும் ஆங்கிலேயர்களினுடைய வணிகம் தொடங்கப்பட்டு பிறகு அது மெல்ல அவர்களினுடைய அரசாட்சியாக மாறிய அந்த செய்திகளை எல்லாம், இன்னமும் சொன்னால் அந்த ஆவணங்களை, டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்கிறோமே, அது ஒரு டாக்குமெண்டைசேஷன், அது அப்படியே முழுக்க ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக, ஒரு நூலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் பார்க்கலாம் என்றால், 17ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் மராத்தியத்தில் கொங்கன் பகுதியில்
தன்னை ஒரு அரசனாக சிவாஜி, மராட்டிய சிவாஜி முடிசூட்டி கொண்ட நேரத்தில் சிவாஜியையும் எப்படி ஆங்கிலேயர்களினுடைய தூதர்கள் சந்தித்து தங்களினுடைய வணிகத்தை அந்த மண்ணில் பதித்தார்கள் என்பதை ஒரு பகுதி எடுத்துச் சொல்லுகிறது. 17ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே தான், மிக குறைந்த ஆண்டுகளுக்குத்தான் சிவாஜி அந்த நாட்டின் மன்னராக இருந்தார். தன்னுடைய வாழ்வீச்சால், திறமையால், புகழ்பெற்ற போர் திறத்தால் பல பகுதிகளை அவர் கைப்பற்றி இருந்தார் என்றாலும் கூட அவர் மன்னராக முடிசூட்டி கொள்ள முடியவில்லை. அவர் அடிப்படையில் சத்திரியன் இல்லை என்பதனாலே அதற்கு தடைகளும், பிறகு சில பரிகாரங்களை செய்தால் நீங்கள் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி ஆகிவிடலாம் என்கிற ஆசை காட்டல்களும் இருந்த நேரம். எல்லாம் முடிந்து அவர் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொள்ளப் போகிற அந்த நேரத்திலே தான் ஆங்கிலேயர்களினுடைய தூதர்கள் வணிகம் சார்பாக அவரை எப்படி அணுகினார்கள் என்கிற செய்தியை டாக்டர் பிரையர் என்பவர் எழுதியிருக்கிறார். அதனை டால்பாய்ஸ் நீலர் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். அவர்கள் அணுகுவதற்காக, மன்னரை பார்ப்பதற்காக இன்னமும் அவர் முடிசூடி கொள்ளவில்லை. அந்த நேரத்திலே வந்திருந்த போது மாவீரன் சிவாஜி தீர்த்த யாத்திரைக்காக வெளியூர்களுக்கு சென்று விட்டார். எனவே இவர்கள் அந்த மலை அடிவாரத்திலேயே தங்கியிருந்தார்கள். ரைரி மலை கோட்டை என்று சொன்னால் மிக புகழ்பெற்ற அந்த மலை. அதற்கு மேலே ஏறுவதற்கே மிகப்பெரிய பாதுகாப்பான வழிகள் இருக்கின்றன. அது இயற்கையாகவே ஒரு அரண் அங்கே இருக்கிறது. ஒற்றை வழிப்பாதை தான், வேறு எந்த விதத்திலும் அந்த மலையை சென்றடைந்து விட முடியாது. அந்த ரைரி கோட்டையில் ஒரு தன்னுடைய அரண்மனையை சிவாஜி அமைத்திருந்தார். அங்கே சிவாஜி இல்லை என்கிற காரணத்தினாலே அன்றைக்கு மராட்டாவினுடைய மந்திரிகளில் ஒருவராக இருந்து நாராயண்ஜி பண்டிட் என்பவரை ஆங்கிலேய தூதர்கள் பார்த்தார்கள். இதில் செய்தி என்ன என்றால், மராட்டியத்திலே சிவாஜி ஆண்ட காலம் எல்லாம் அந்த பகுதியை ஆண்டவர்கள் இந்த பண்டிட்டுகள் என்று சொல்லப்படுகிற பார்ப்பனர்கள்தான். அவர்களினுடைய ஆட்சிதான் அங்கு நடந்தது. எனவே மிக முதன்மையான ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் நாராயண்ஜி பண்டிட். அவரை பார்த்து இந்த ஆங்கிலேய தூதர் பேசுகிறார், நாங்கள் வணிகம் வைத்துக்கொள்ள விரும்புகிறோம், அதற்காக உங்கள் மன்னரை பார்க்க விரும்புகிறோம், எங்களினுடைய பொருள்களை இங்கே கொண்டு வந்து விற்பதற்கும், இங்கே இருந்து பொருள்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்கள் தேசத்திலே விற்பதற்கும் அனுமதி தர வேண்டும் என்பதுதான். நாராயண்ஜி சொல்கிறார், மன்னர் இப்போது இல்லை, அவர் முடிசூடி கொள்வதில் இருக்கிற சிக்கல்களை எப்படி களைவது என்கிற கவலையில் இருக்கிறார். ஆனாலும் தீர்த்த யாத்திரை போய் வந்ததற்கு பிறகு நாம் அவரை சந்தித்து விடலாம் என்று சொல்லுகிறார். அவரை தன் வயப்படுத்துவதற்காக இந்த ஆங்கிலேய தூதர், மிக்க மகிழ்ச்சி, எங்களுக்கு நீங்கள் உதவுவீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, இந்த மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மோதிரத்தை கொடுத்தால், அந்த மோதிரம் தங்க மோதிரம் கூட இல்லை, வைர மோதிரமாக இருக்கிறது. வைர மோதிரத்தை பார்த்தவுடனே நாராயண்ஜி பண்டிட்டுக்கு முகமெல்லாம் மலர்ந்து, எப்படியும் நான் உங்களை மன்னரிடம் அழைத்து சென்று விடுகிறேன் என்று கூறுகிறார். அவர் சொன்னது மாதிரியே சிவாஜியை போய் பார்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து ரைரி மலைக்கோட்டையில் அந்த தூதர்களையும் அழைத்து கொண்டு மேலே போய் அறிமுகப்படுத்தி வைக்கிற நேரத்தில் அங்கே சிவாஜியும் அவருடைய மகன் சாம்பாவும் இருக்கிறார்கள். சிவாஜிக்கு இந்த ஆங்கிலேய தூதர்கள் பேசுவதெல்லாம் மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. கனிய கனிய பேசுகிறார்கள். நாராயண்ஜி பண்டிட் மட்டுமல்ல, அந்த மன்னர் சிவாஜிக்கும் கூட அவர்கள் மீது ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. சரி, ஒரு ஒப்பந்தத்தை போடுங்கள் பார்க்கலாம் என்கிறார். அதற்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தில் ஒரே ஒரு திட்டத்தை தவிர மற்றவைகளையெல்லாம் சிவாஜி ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்க மறுத்த இடம் எது என்றால், ஆங்கிலேயர்களினுடைய பணம் மராத்தியத்திலேயும் செல்லும் என்று அவர்கள் எழுதியிருப்பதை சட்டென்று சிவாஜியால் ஏற்க முடியவில்லை. இது என்ன புதிதாக இருக்கிறது, அவர்கள் பணம் ஏன் இங்கே செல்லும் என்று எழுதுகிறார்கள், அது மட்டும் வேண்டாம், எப்படி இருந்தாலும் நான் முடிசூட்டி கொண்டதற்கு பிறகு இதை பார்க்கலாம் என்கிறார். அப்போது அவர் முடிசூடுகிற நாள் வருகிறது. நாராயண் பண்டிட்ஜி அந்த வெள்ளையர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார், நாளைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் சிவாஜி அவர்கள் இந்த கொங்கன் பகுதியினுடைய மராத்திய மன்னராக முடிசூடி கொள்ளுகிறார். எனவே அந்த விழாவிற்கு நீங்கள் வருகை தர வேண்டும். அப்படி சொல்லி அனுப்புகிற போதே நாராயண்ஜி என்ன சொல்கிறார் என்றால், வருகிற போது வெறுங்கையோடு வந்து விடாதீர்கள், அது மரபு இல்லை, மன்னரை பார்ப்பதற்கு உரிய பரிசு பொருட்களோடும் வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். முதல் நாள் இரவு மன்னர் ஒரு தராசு தட்டிலே உட்கார வைக்கப்படுகிறார்.
எதற்காக முடிசூட்டி கொள்ளப் போகிற மன்னர் தராசு தட்டிலே உட்கார வைக்கப்படுகிறார் என்றால், அவருடைய எடைக்கு எடை சமமான தங்கம் இன்னொரு பக்கத்திலே வைத்து நிறுக்கப்படுகிறது. அவர் என்ன எடையோ அதுவும் நாம் அறிவோம். அன்றைக்கு மன்னர்கள், மாவீரர்கள் வாட்ட சாட்டமாக, உயரமாக, எடை கூடுதலாகத்தான் இருப்பார்கள். அவர்களின் எடைக்கு இணையாக தங்கத்தை வைத்து நிறுத்தி, அந்த தங்கம் முழுவதையும் முடிசூடி கொண்டதற்கு பிறகு அந்த ஊரில் வந்து தங்கி இருக்கிற பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்படுகிற பார்ப்பனர்கள், அவர்கள் குடும்பங்கள் அனைத்துக்கும் இந்த தங்கங்களை வாரி இறைப்பதற்காக தங்கங்கள் தராசிலே நெருக்கப்படுகின்றன. அப்படி நெருக்கப்பட்டதற்கு பிறகு இவற்றையெல்லாம் டாக்டர் ஃப்ரையர் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு மறுநாள் அவன் பதவியேற்ற அந்த நேரத்தில் மன்னரை பார்ப்பதற்காக ஆங்கில தூதர் வருகிறார். வருகிற போது ஒரு மிக உயர்ந்த நேர்த்தியான சிம்மாசனத்திலே சிவாஜி அமர்ந்திருக்கிறார். அதற்கு கீழே இன்னொரு சிம்மாசனத்தில் அவருடைய மகன் அமர்ந்திருக்கிறார். அந்த அரசவை தர்பார் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் விளக்கி இருக்கிற விதத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு பிரமிப்பூட்டுகிற ஒரு காட்சியாக அது இருக்கிறது. எல்லாம் தங்கத்தினால் இழைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மன்னனினுடைய ஆட்சி திறன் அவனுடைய செல்வ வளத்திலேயும் தான் இருக்கிறது என்பது போல அப்படி எல்லாம் ஒரு ஆடம்பரமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்திற்கு இந்த தூதுவர்கள் வருகிறார்கள். தொலைவில் நின்று வணக்கம் செலுத்துகிறார்கள். வணக்கம் செலுத்திவிட்டு பண்டிட் நாராயண்ஜி காட்டியது போல தங்கள் கையில் இருக்கிற வைர மோதிரத்தை உயர்த்தி காட்டுகிறார்கள். மன்னன் அவர்களை வரச் சொல்லுகிறான். மன்னனுக்கு கீழே அவனுடைய மகன், இந்த பக்கத்தில் மோரா பண்டிட் என்று ஒருவர், இந்த பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய புரோகிதர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் செல்வாக்குடையவர்களாக இருக்கிறார்கள். பிறகு அந்த இடத்தையெல்லாம் பார்த்துவிட்டு மன்னனுக்கு மோதிரத்தையும் பரிசளித்துவிட்டு அவர்கள் வருகிறார்கள். அன்றிலிருந்து ஆங்கிலேய வணிகம் மராத்திய மண்ணில் நடப்பதற்கு சிவாஜி ஒப்புதல் தருகிறார். இன்றைக்கும் சிவாஜி தான் ஒரு பெரிய சுதேசி. அவர் யாரையும் அனுமதிக்கவில்லை. முகலாய சாம்ராஜ்யத்தையே எதிர்த்தவர் என்று படிக்கிறோம். ஆனால் அவருடைய காலத்திலே தான் சூரத்துக்கு பக்கத்திலே முதலில் சூரத்தில் கால் வைத்தவர்கள் அடுத்ததாக மராத்தியத்திலே கால் வைத்திருக்கிறார்கள். மிக எளிமையாக அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள் என்கிற இந்த வரலாற்று செய்திகளையெல்லாம் இந்த புத்தகம் மிக விரிவாக உரிய ஆதாரங்களுடன் நமக்கு எடுத்து காட்டுகிறது.